காலபுருஷ தத்துவத்தில் 8வது மாதம் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு குரு பயிற்சி ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குது. இவங்க எல்லாத்துலேயும் இப்போ ஆக்ஷன் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஆக்ஷன் எடுத்தால் தான் சரியாகும்னு ஓடிட்டு இருப்பாங்க, பிளாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் சில விஷயங்கள்லாம் நினைக்கிறது நடக்கும். உங்களுக்கு போன மாதம் தான் நினச்சேன் அப்படின்னு யாரை பார்த்தாலும் கேட்பாங்க. எல்லோரும் என்னடா 10 நிமிஷம் முன்னாடி நம்மளே இப்படி சொன்னாங்க, இப்போ என்னென்னா அவங்களே சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே நினச்சது நடக்கும். இந்த மாதம் சூப்பராக இருக்குது. மகேஷ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது வட்டி காசு கொடுத்தேன்னா கிடைக்காது. பண விஷயங்களில் எழுதாது கொடுக்குற காசு இல்லை எழுதி கொடுத்த காசு கூட கிடைக்காது. கவனமாக இருக்கணும். ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எத்தனை சிறப்பு வாய்ந்த மாதமாக அமையப்போகுது? காலபுருஷ தத்துவத்தில் 8வது மாதம் இந்த மாதம் விருச்சிகத்துக்கு குரு பயிற்சி ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குது. ஓகே. இவங்க எல்லாத்துலேயும் இப்போ ஆக்ஷன் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஆக்ஷன் எடுத்தால் தான் சரியாகும்னு ஓடிட்டு இருப்பாங்க, பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. நல்ல காலமாக இருக்குது இந்த காலம். எங்கே சார் நான் சொன்னதையே யாரும் கேட்க மாட்டேங்கிறா, இந்த என்னத்தை போய் பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நடக்கும். இந்த மாதத்தில் சில விஷயங்கள்லாம் நினைக்கிறது நடக்கும். அட உங்களுக்கு போன மாதம் தான் நினச்சேன் அப்படின்னு யாரை பார்த்தாலும் கேட்பாங்க. எல்லோரும் என்னடா 10 நிமிஷம் முன்னாடி நம்மளே இப்படி சொன்னாங்க, இப்போ என்னென்னா அவங்களே சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே நினச்சது நடக்கும். ஓகே. வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி காராக போயிட்டுருக்கோம். சிவப்பு கலர் கார் சிவப்பாகவே போயிட்டுருக்கோம். உங்களை ஆசையை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அது. மேல் படிப்புக்கு நல்லா இருக்கும். நான் அப்ராடுக்கு போயிடுறேன், பெசாமி இங்கெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா போகிறேன்னா போயிட்டு வரத்துக்கு நல்ல சமயம். பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் போயிட்டு வருவாங்க. மூத்த சகோதரருக்கு ஏதாவது சொன்னால் கேட்பாங்க. ஹெல்ப் கிடைக்கும், ஹெல்ப் வாங்குவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு அமோகமாக உண்டு. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் சூப்பராக இருக்குது. மகேஷ் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது வட்டி காசு கொடுத்தேன்னா கிடைக்காது. பண விஷயங்களில் எழுதாது கொடுக்குற காசு இல்லை எழுதி கொடுத்த காசு கூட கிடைக்காது. கவனமாக இருக்கணும். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும். செல்ஃபோன் தானே பேசிட்டு கொடுப்பாங்கன்னா அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனம் தேவை. விருச்சிக ராசி தம்பி தங்கைக்கு சூப்பராக இருக்குது. கல்யாணம், படிப்பு, முன்னேற்றம், வேலை இதெல்லாம் ரெஃபரன்ஸ் மூலமாக வாங்கி கொடுத்துருவீங்க. வீடு அமோகமாக இருக்குது. ஆனாலும் வீடு வாங்கும்பொழுது 1க்கு 2 முறை அதை பற்றி விசாரித்து வாங்கணும். 8 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்றுருவா. 4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிடுவேன். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. படிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து, மேடையில் உட்காந்து பேசுகிறது, 10 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது, படிச்சுக்கிறது இதெல்லாம் சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கு. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, விசேஷங்களில் கலந்துக்கிறது, காது கட்டு, மொட்டை அடிக்கிறது, அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன், ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாட்டு பாடுறது இதெல்லாம் நல்ல குடும்ப நிகழ்ச்சிகளாக போய் நிறையக்கூடிய வாய்ப்பு. கிஃப்ட்டு மாதம். உங்கள் வீட்டில் கிஃப்ட்டுனா வரும், மற்றவா கிஃப்ட்டுனா கொடுப்பேல், இந்த மாதிரி இருக்கும். உடம்பு ரொம்ப பிரச்சனை இருந்ததெல்லாம் சரியாயிடும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான அவசியத்துக்கு தேவையான ரொம்பலாம் வாங்கப்படாது. கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கக்கூடிய உட்காந்து பேசுவேன். நான் ஏன் சொன்னேன்னா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினா அப்புறம் ஒற்றுமை ஆகிடுவா. ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. பல சுபகாரியங்கள் நடக்க போகுது விருச்சிகத்துக்கு. சூப்பர் சார். ஸோ எந்த விஷயத்த பண்ணக்கூடாது, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அதுவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்குறேன், பதில் சொல்லுவேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்களான்னா இரிட்டேட் ஆகிடுவோம். அப்போ அந்த மாதிரி இரிட்டேட் தரக்கூடிய விஷயத்தை திருப்பி நம்மளும் பண்ணக்கூடாது, மற்றவா பண்ணான்னு தள்ளி இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இந்த ஆடி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த கடவுள் வழிபாடு? காமாட்சி அம்பாள் வழிபாடு. ஓகே. நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. சூப்பர் சார், சூப்பர். காமாட்சி தாயார் வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்கட்டும்னு கேட்டுக்கிறேன். அருமை சார். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன் இதுக்கு அதிபதி. கடகராசிக்கு அதிபதி சந்திரன்.
அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஓகே. இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளோட இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷங்கள்.